அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து நார்மலாக ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் 4 வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நியூ ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ஆஸ் யூஸ்வல் நார்மலாக நீங்கள் எப்படி நான் ஒரு ஸ்ப்ரிங் போர்ட் 3 ஆர் 2ல கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி தான் இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் ஸ்ப்ரிங் பூட் 4 அப்படின்ற நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஸ்ப்ரிங் பூட் 4ல வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் வந்து 17ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெர்ஷன் வேணால் கொடுத்துக்கலாம், 17, 21 எந்த வெர்ஷன் வேணால் கொடுத்துட்டு ஒன்ஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பான்வர்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது வந்துட்டு ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் இங்கே உங்களுக்கு 17, 21, 25 இந்த 3 ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பேக்கேஜிங் ஜார்வார் எது வேணால் கொடுத்துக்கோங்க. நான் ஜாவா தான் வச்சுக்கிறதுனால ஜாவா. அடிஷ்னலாக உங்களுக்கு கோட்லின் குரூ இந்த 2 லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட பேஸ் பேக்கேஜ் நேம், ஸோ அந்த குரூப் ஐடி, அதுக்கப்புறம் பேஸ் பேக்கேஜ் நேம் அதை நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களோட ஆர்டிஃபெக்ட் ஐடி என்ன, ஸோ இது வெர்ஷன் சும்மா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் எதை பற்றி அப்படின்றதையும் நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்ப்ரிங் போட் 4 அதை நான் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறேன், ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னா இந்த ஒரு கமெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு இதில் இந்த பேஜில் இவ்வளோ தான் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வெப் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ எனக்கு ஸ்ப்ரிங் வெப் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எனக்கு டெவ் டூல்ஸ் அந்த இதுவும் தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன்ஸ். இந்த என்ன வெர்ஷன் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்றது ட்ராப் டவுனில் நிறைய வெர்ஷன் இருக்கும். நான் வந்து இப்போ 4 தான் பண்ண போகிறோம். 4.1 நம்ம யூஸ் பண்ண போகிறதுல 4. ஸோ அப்போ அது கொடுத்துட்டு இன்னும் நிறைய டிபெண்டன்சி ஏஐ என்னெல்லாம் இருக்குது. ஸோ ஆனால் இப்போதைக்கு நமக்கு ஒரு பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுனால இது 2 மட்டும் போதும். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் இந்த இது செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே வந்து அதுக்கான அந்த பேஸ் டிபெண்டன்சிஸ் ஜார்ஸ் அதெல்லாம் டவுன்லோட் ஆகும். ஒன்ஸ் அது டவுன்லோட் ஆனதும் நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்துருச்சு. ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதும் நம்ம வந்துட்டு இதில் ஒரு சாம்பிள் ஏபிஐ கிரியேட் பண்ணி அது கால் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோம்னா ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ண வெர்ஷன், ஸ்னாப்ஷாட், நம்மளோட குரூப் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே வந்துருக்கும். வெர்ஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 17 இருக்குது. நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு தேவையில்ல நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன சாம்பிள் கேட் ஏபிஐ கிரியேட் பண்ணி அதை ரன் பண்ணி ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டாட் கண்ட்ரோலர், நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு ஹோம் கண்ட்ரோலர் அப்படின்ட்டு நான் வந்து ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்து எனக்கு வந்து ஜாவா ஃபைல் கிரியேட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபைலை வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்ற அனடேஷன் யூஸ் பண்ணி அனடேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இதில் நான் ரெஸ்ட் ஏபிஎஸ் மேக் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அப்டேட் மேப்பிங். ஸோ இதுக்கான ஒரு ஏபிஐ நேம் டெஸ்டிங் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பப்ளிக், என்னோட ரிட்டர்ன் டைப் வந்து நான் ஜஸ்ட்டு ஒர்க்கிங் ஃபைன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அதனால் வந்துட்டு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். ரிட்டர்ன் நியூ ஸ்ட்ரிங் ஒர்க்கிங் ஃபைன், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சாம்பிள் ஏபிஐ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணிக்கலாம். என்எஸ் நம்ம ஸ்ப்ரிங் போட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிட்டோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணும்போது நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க எல்லா ஃபைல்ஸ்க்கான இண்டெக்ஸிங் ப்ராசஸும் அது நடக்கும். ஓகே, ஸோ இப்போ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கன்சோல் போனீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ரன் ஆகுதா. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஸ்டார்டட் ஆயிடுச்சு. நம்மளோட போர்ட் நம்பர் வந்து 80. ஏன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போர்ட் நம்பருமே மென்ஷன் பண்ணல. ஸோ அப்போ நமக்கு டிஃபால்ட் போர்ட் டாம் கேட்டோட டிஃபால்ட் போர்ட் 8080 அதை எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு கான்டாக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதையுமே நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணலைங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட கான்டாக்ட்ஸ் பார்த்து எம்டியாக தான் உங்களுக்கு கேட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரௌசரில் போயிட்டு நார்மலாக லோக்கலோஸ் 8080 ஸ்லாஷ் கொடுத்துட்டு
நம்மளோட ஏபிஐ நேம் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஓகே, டெஸ்டிங்ன்றது ஏபிஐ நேம். ஸோ இதில் நம்ம வேற எந்த நேமே கொடுக்க தேவை, ஏன்னா கான்டாக்ட்ஸ் பார்த்து நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் ஃபைன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒர்க்கிங் ஃபைன்ன்றது வந்துச்சு. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராப்பராக இந்த ஏபிஐ ஒர்க் ஆகும். ஓகே, யூசர் டீட்டெயில் அப்படின்ற அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள போயிடலாம். அதில் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அந்த யூசர் டீட்டெயில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு கிளாஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கிளாஸுக்கு போல நான் ரெக்கார்டு யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ரெக்கார்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா 16 இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஆப்ஷன் தான், அந்த ஒரு ஃபீச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு அப்படின்றது. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த நான் வந்து ஒரு ப்ராப்பராக எனக்கு ஒரு கிளாஸ் வேண்டாம். ஏன்னா வந்துட்டு ஜஸ்ட் டிடிஓன்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. தெரியல அப்படின்னா டிடிஓன்றது டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு ஃபுல் ஃபார்மு. இப்போ நான் வந்து டேபிளில் ஒரு டீட்டெயில்ஸ் வச்சுருக்கேன், அதில் இருக்கிற என்டையர் டீட்டெயில் எனக்கு தேவையில்ல. அந்த டேபிளில் இருக்கிற டேட்டா நான் ஃபெச் பண்ணிட்டேன், அதில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் 3 or 4 ஃபீல்ட்ஸ் மட்டும் தான் வேணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா தனியாக ஒரு 3 or 4 ஃபீல்ட்ஸுக்கு மட்டும் இருக்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த டேட்டா பேஸில் டேட்டா ஃபெச் பண்ணி அந்த கிளாஸில் ஸ்டோர் பண்ணி நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்டையராக ஃபெச் பண்ணி அனுப்ப தேவையில்ல, நமக்கு எது தேவை அதை அனுப்பிச்சிக்கலாம். அதுதான் டிடிஓ அப்படின்றது. ஸோ இப்போ இந்த டிடிஓக்கு நம்ம முன்னாடி கிளாஸஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ இந்த ரெக்கார்டு அப்படின்ற ஃபீச்சர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஜஸ்ட் சிம்பிள் தான், அதாவது அதில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டியை இன்னும் இது பண்ணுறதுக்காக இந்த ரெக்கார்டு அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ரெக்கார்டை நம்ம பற்றி பார்க்கணும், இதே இன்னொரு பெரிய வீடியோவாக போயிடும். ஸோ அதனால் வந்து அதை நான் இன்னொரு வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரெக்கார்டுன்றது நம்ம அந்த நார்மல் டிடிஓ கிளாஸ் யூஸ் பண்ணுறதுக்குள்ள ரெக்கார்டு யூஸ் பண்ணுறோம், ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ரெக்கார்டுன்ற வீடியோ நீங்கள் பாருங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ அதான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு யூசர் டிடிஓ அப்படின்ற நேமில் நான் வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரெக்கார்ட் நான் எப்படி பேசிக்காக ஒர்க் ஆகும்னா, இது வந்து ஒரு மெத்தட் மாதிரி தான் வந்து வரும். அதை இங்கே பற்றியா உங்களுக்கு ஒரு மெத்தட் பேசஸ் வருதா. ஸோ இப்போ இதில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு வேணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட் யூஸ் அண்ட் ஒரு பேராமீட்டர் எப்படி பாஸ் பண்ணுவீங்க அப்படி நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, அதை டேட்டா டைப் ப்ளஸ் அதோட அந்த வேரியபிள் நேம். ஓகே, ஸோ இன்ட்டு ஏஜ் ஸ்ட்ரிங் அட்ரஸ். ஓகே, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் கைஸ், இது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சர்வீஸ் லேயர். ஓகே, ஸோ சர்வீஸ், அதாவது யூசர் சர்வீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அப்படின்ற பேக்கேஜ்குள்ள வந்துடும். ஓகே, சாரி ரீநேம் பண்ணிக்கலாம். சர்வீஸில் வந்து மிஸ் ஆகிடுச்சு, இதில் போய்ட்டு ரீஃபேக்டர் ரீநேம், அதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதில் மெத்தட் கிரியேட் பண்ண வேண்டாம், அதுக்கு இன்னொரு ஈஸி வே இருக்குது. என்னென்னா இப்போ இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம், இது யூசர் சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ். ஓகே, அது ஷார்ப்பமாக சர்வீஸ் ஐஎம்பிஎல் அப்படின்னு சொல்லி இல்லை சர்வீஸ் டாட் ஐஎம்பிஎல் அப்படின்னு போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அப்படின்ற அனோட்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஒரு ஜென்ரிக், அதாவது காம்போனன்ட் அப்படின்றதோட ஒரு ஜென்ரிக் இதுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ அந்த யூசர் சர்வீஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். யூசர் சர்வீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம டேட்டாபேஸ் கனெக்ஷன்லாம் இந்த வீடியோக்கு பண்ண வேண்டாம், ஜஸ்ட் லைக் தட் நம்ம இங்கே வந்து ஒரு மேப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரைவேட் ஃபைனல் மேப் லாங். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூசர் டிடிஓ அப்படின்ற அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் மேப்பையே இது பண்ணலாம். ஓகே, ஸோ லாங் யூசர் டிடிஓ யூசர் மேப் ஈக்குவல் டு நியூ. இதுக்கு நம்ம வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேஷ் மேப். ஓகே ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பப்ளிக், இங்கேருந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா கிரியேட் ஆகிடுச்சுன்ற ஒரு ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம அது ஸ்ட்ரிங்னு வச்சுக்கலாம், கிரியேட்டட் அப்படின்ற ஒரு சின்ன ரெஸ்பான்ஸாக. ஓகே, ஸோ கிரியேட் யூசர். ஸோ இப்போ நம்ம என்ன வாங்கணும்னா யூசர் டிடிஓவை நம்ம வந்து வாங்கணும். ஓகே, யூசர் டிடிஓ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா யூசர் மேப் டாட் புட் 1 வந்துட்டு நியூ யூசர் டிடிஓ
ப்ராக்கெட்டில் அந்த வேல்யூஸை நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணால் போதும். ஓகே, யூசர் டிடிஓ டாட் ஐடி. ஓகே, அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு இது சரி ஆல்ரெடி இது யூசர் டிடிஓ தான்றதுனால நம்ம இதை வந்துட்டு அப்படியே இதில் பாஸ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ பாஸ் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் வந்துட்டு எல் போடல. ஓகே, ஸோ அவ்வளோதான். ரிட்டர்ன் யூசர் கிரியேட்டட். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஜஸ்ட்டு ஓவர் அப்படின்றத போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்துட்டு இந்த கிளாஸில் இல்லை, அதனால எனக்கு வந்து எரர் வரும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா கிரியேட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இங்கே கிரியேட் பண்ணிட்டு திரும்ப அங்கே போய் பண்ண தேவையில்ல, நம்ம இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே அதே இங்கே நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருந்தோம்னா இங்கே நம்ம இதை வந்துட்டு இங்கே இன்வைட் பண்ண உடனே இந்த கிரியேட் யூஸ்ன்ற மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓவர் ரைட் பண்ண சொல்லியிருக்கோம். நம்ம இதை அப்படியே வாய்ஸ் வர்ச்சாக பண்ணுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே வந்து ஹோம் கண்ட்ரோலில் போயிட்டு இந்த மெத்தட் நமக்கு தேவையில்லை. நம்ம கிரியேட் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இந்த இதை யூஸ் பண்ணணும். ஸோ இதில் கிரியேட் யூசர். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா API /user / வேண்டாம் இங்கே ஏன்னா இங்கே ஸ்லாஷ் இருக்குன்றதுனால. நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஸ்ட்ரிங் கிரியேட் யூசர் இந்த இடத்துல அடுத்து ரெக்வஸ்ட் பாடி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு யூசர் டிடிஓ நான் கெட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ யூசர் டிடிஓ. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கு. ஸோ ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், இந்த யூசர் சர்வீஸ்ன்ற இன்டர்ஃபேஸ் வந்து இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தேவையில்லை. நம்ம வந்துட்டு அதுக்கு பதிலாக அட்ரஸ் சோர்ஸ் அப்படின்னு மேலே அனோட்டேட் கொடுத்துட்டு அந்த சர்வீஸ் யூசர் சர்வீஸ்க்கு வந்துட்டு இங்கே நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா டியூரிங் அந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அந்த ஒரு கான்செப்ட் மூலிமா இந்த யூசர் சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது யூசர் சர்வீஸ்ன்ற இந்த ரெஃபரன்ஸ்க்கு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும், அதாவது இந்த அட் ரிசோர்ஸ் மூலிமா. ஓகே, அதுதான் இந்த அட் ரிசோர்ஸோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, அதுதான் இன்வர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் ஸ்ப்ரிங்கில் இருக்கிறது. ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து யூசர் சர்வீஸ் டாட் கிரியேட் யூசரில் அந்த யூசர் டிடிஓ பாஸ் பண்ணிட்டா போதும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ரெஸ்பான்ஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ரெஸ்பான்ஸில் யூசர் கிரியேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்கோமா. யூசர் கிரியேட்டட் டாட் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ரிட்டர்ன் அந்த மெசேஜ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் இன்டர்னல் சர்வர் எரர். ஏதோ ஒரு ரீசன்னாலும் எனக்குள்ள ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்றதா மீனிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கான்டெக்ட்ஸ் பாத் கொடுத்துருக்க மாட்டோம். இப்போ நம்ம இதுக்கு கான்டெக்ட்ஸ் பார்த்தோம், ஒரு நியூ சர்வர் போர்ட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, சர்வர் போர்ட் equal to 9091. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சர்வர் டாட் கான்டெக்ட்ஸ் பாத் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை ரன் பண்ணிக்கலாம். இப்போ போஸ்ட்மேன் அப்படின்ற டூல் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த போஸ்ட்மேன்ற டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கலெக்ஷனை வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் ஃபோல்டர் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். அந்த ஃபோல்டரில் நமக்கு வந்துட்டு என்னென்ன ஏபிஎஸ் இருக்கோ அதை நம்ம வந்து கலெக்ஷன்ஸை இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்படி நம்ம பண்ணுறது மூலிமா நம்ம வந்துட்டு
இது நமக்கு எந்த டைம் ஹெல்ப் ஆகும்னா, நம்ம ஒன்ஸ் எல்லா ஏபியும் டெஸ்ட் பண்ணிட்டோம். டெஸ்ட் பண்ணிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னொருத்தங்க டெஸ்டருக்கு கொடுக்க போகிறோம், இல்லை வந்து டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா இந்த ஏபிஐ கலெக்ஷன் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து டெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது நம்ம கிரியேட் பண்ண அந்த ரெக்வஸ்ட் ஹெட்டர்ஸ் எல்லாமே இதுக்குள்ள மிங்கிளாக வந்துடும். ஓகே, கிரியேட் இதெல்லாம் கிரியேட் யூசர். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரெக்வஸ்டான டைப் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம கிரியேட் பண்ணிக்கிற ஏபியோட டைப் என்ன, நம்ம இது வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றதுனால போஸ்ட் அப்படின்றது தான் இதோட ப்ராசஸ். ஓகே, அப்போ இங்கே வந்து கெட்டுக்கு பதிலாக நம்ம போஸ்ட்ன்றதை சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது நம்மளோட போர்ட் நம்பர் நம்ம மாற்றிட்டோம் 9001 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 9001 போர்ட் நம்பர் மாற்றிட்டோம். கான்டாக்ட்ஸ் பார்த்தோம் க்ரெட்னு மாற்றிட்டோம். ஸோ அப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் 9001 மாறிடும், கான்டாக்ட்ஸ் பார்த்தோம் க்ரெட்னு மாறிடும். முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த ஹவு டு கிரியேட் ப்ராஜெக்ட் அந்த எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நமக்கு மாற்றி இங்கே ஸ்பெசிஃபை பண்ணதுனால நம்ம என்ன கொடுத்தோமோ அது வந்துடுச்சு. ஓகே, ஸோ அப்போ இதில் போயிட்டு http localhost 9091 /CRUD/ ஸோ நம்மளோட ஏபிஐ நேம் என்ன, கிரியேட் யூசர்ன்றதை நம்மளோட ஏபிஐ நேம் அதை கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெக்வஸ்ட் பாடி இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ இதில் இந்த பாடின்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் என்ன அப்படின்னா ரா அப்படின்னு கொடுத்துடணும். ஓகே, இது கொடுத்தீங்கன்னா அங்கே டைப் மென்ஷன் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேல்யூஸ் என்ட்ரு பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஓகே, இப்போ இதில் வந்து ஜேசான் டைப் இருக்குது. இன்கேஸ் வரலன்னா இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த டைப்போ அதை வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஜேசான் தான் வேணும். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு ஜேசான் என்னன்னா கீ வேல்யூ ஃபார்மேட். ஓகே, நீங்கள் கீ வந்து நார்மலாக கொடுத்துக்கலாம், ஆனால் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சின்ன டபுள் கோட்ஸ், ஸ்ட்ரிங்காக இருந்தால் டபுள் கோட்ஸ், லாங்கு இன்ட்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே அந்த வேல்யூவை டேரெக்டாக கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம வந்து ஐடி நேம் ஏஜ் இது மூணுத்தையும் பாஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ ஐடி வந்து லாங் அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்துட்டு கோலன் ஐடி வந்துட்டு 1L நான் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து டபுள் கோட்ஸில் வந்துடலாம். நெக்ஸ்ட்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் அப்படின்ற நேம் நான் கொடுக்குறேன். L7. ஓகே, ஏஜ் வந்துட்டு இன்டர்ன் கொடுத்துருக்கிறதுனால அப்படியே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு டபுள் கோட்ஸ் தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து டபுள் கோட்ஸ் தேவைப்படும். ஓகே, அவ்வளோதான். இங்கே கமா கொடுக்க தேவையில்லை, ஏன்னா இதோட தான் லாஸ்ட் கீன்றதுனால. இப்போ என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா காலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இங்கே போயிட்டு அது கால் பண்ணி அது ஸ்டோர் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அதுக்கான அவுட்புட் வந்து இங்கே வந்து வரும். ஓகே, ஸோ ரெண்டு கொடுத்துட்டோம், லோட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரர் வந்துருச்சு. என்ன எரர்னா ரிசோர்ஸ் HTTP handler. ஓகே, நோ ரிசோர்ஸ் ஃபவுண்ட். அதாவது க்ரட்ன்னு சொல்லிட்டு நமக்கு கிளாஸ் ஆகல. ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னா நமக்கு முன்னாடி வந்துட்டு ஏபிஐ யூசர் நமக்கு கொடுத்துருக்கோம், அதை வந்து இங்கே நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதை நம்ம இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எரர் போயிடுச்சு. ஒரு ஸ்லாஷ். ஓகே, இப்போ போயிட்டு சென்ட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்துட்டு கரெக்டான ப்ராசஸ் வந்துச்சு, கிரியேட்டட் வந்துச்சா. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் ரெக்வஸ்ட் வேலிடேஷன். அதாவது ஒரு ரெக்வஸ்ட் எனக்கு வருது அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வேலிடேட் பண்ணணும். ஓகே, ஸோ வேலிடேட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்டை ஜஸ்ட் லைக் தட்னு சேவ் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கான
அனடேஷன் தான் இது. இப்போ இந்த நாட்னல் சைஸ் இமெயில் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணணும்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஜார் ஃபைல் வேணும். அந்த ஜார் ஃபைலை ஜஸ்ட் இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணுறது மூலிமா எனக்கு அது கிடச்சிரும். நான் போய் மேனுவலாக டவுன்லோட் பண்ண தேவையில்லை. அதை நான் எங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோட form.xml ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை ஆட் பண்ணணும். இப்போ நான் அதை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு புது கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் என்னென்ன வேல்யூஸ் நான் வந்து வாங்க போகிறேன்றதையும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட்டு இந்த வேல்யூஷன்ஸ் இதை மட்டும் நான் ஆட் பண்ணால் போதும். ஓகே. ஸோ இப்போ ஐடின்னும் போது நாட் நல் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. அதே மாதிரி இதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். எங்கேருந்து இம்போர்ட் பண்ணணும்னா ஜார்கட்டா வேலிடேஷன் அப்படின்ற பேக்கேஜில் இருந்து. இப்போ என்னோட மெசேஜ் என்ன, ஐடி ஷுட் நாட் பி நல். ஸோ இப்போ நேம்ன்ற போது நல் யூஸ் பண்ணக்கூடாது, blank அப்படின்றது யூஸ் பண்ணணும். ஓகே. அதாவது நாட் blank. ஓகே. அட் நாட் blank. ஓகே. ஸோ இப்போ இதுக்கான மெசேஜ் அப்படின்னும் போது இது சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ இதுக்கான மெசேஜ் என்ன, நேம் ஷுட் நாட் பி நல். இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஏஜும் சேம் தான், அட்ரஸும் சேம் தான். இங்கே வந்துட்டு ஏஜ்னு மாற்றிக்கிறோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்னு மாற்றிக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டுக்கு வந்து என்ன வைக்க போகிறோம்னா நம்ம சைஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா பாஸ்வேர்டுன்றது வந்துட்டு மினிமம் லென்த் நமக்கு தேவை, மினிமம் லென்த் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு சைட்டில் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணாமனாலையும் உங்களுக்கு வந்து மினிமம் 8 இருக்கணும், மேக்ஸிமம் 16 இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். அப்போது பாஸ்வேர்ட் must be 8 to 16 characters. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இமெயில் அப்படின்னும் போது இமெயில் வேலிடேஷன். இந்த இமெயில் வேலிடேஷன் அப்படின்றது வந்து என்ன செக் பண்ணோம் அப்படின்னா @gmail.com இருக்கா, அந்த கொடுக்குற இன்புட்டில் @gmail அப்படின்றது இருக்கா. ஸோ அப்போ இல்லை அப்படின்னா இமெயில் இஸ் இன்வேலிட் அப்படின்றத ஷோ பண்ணிடும். அவ்வளோதான். இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த யூசர் டீட்டெயில்ஸ் DT1 யூசர் டிடிஓக்கு பதிலாக நம்ம ஓவர்ரைட் பண்ணணும். ஓகே. இதே மாதிரி யூசர் சர்வீஸ்லையும் பண்ணணும், யூசர் இம்ப்ளிமெண்டேஷன்லையும் பண்ணணும். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இப்போது நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த நாட் நல் பிளாங்க் சைஸ், இது எல்லாமே ஒர்க் ஆகணும் அப்படின்னா @valid அப்படின்ற இன்னொரு அனோட்டேஷனை இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இங்கே ரெக்வஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 1 நான் இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா வேலிடாக இருக்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை அனுப்புகிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா இன்னும் ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ போய் நான் ஹிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு யூசர் வந்து ப்ராப்பராக யூசர் கிரியேட்டட் அப்படின்றது எனக்கு வந்து அவுட்புட்டாக வந்து வரும். வந்துச்சா? இப்போ இதே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே யூசர் நேமை நல்லா நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸெப்ஷன் வரும். ஓகே, என்ன எக்ஸெப்ஷன் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா யூசர் டிடிஓக்குள்ள நேம் வந்துட்டு என்ன இருக்குன்னா பிளாங்காக இருக்குது அப்படின்னு எனக்கு வந்துருக்கு. ஓகே, அதான் நல்லா இருக்குது அப்படின்னு வந்துருக்கு. இப்போ இதே வந்துட்டு இங்கே நான் வந்து இது பண்ணிடுறேன். இப்போ இந்த பாஸ்வேர்டு இப்போ 8 கேரக்டர் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், அதை 7ஆக மாற்றுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்னா பாஸ்வேர்டில் யாராவது வரும், பாஸ்வேர்டோட சைஸ் வந்து எனக்கு மேட்ச் ஆகலை. இப்போ நான் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக கொடுத்துட்றேன். இப்போ இந்த .com அப்படின்றத எடுத்துடுறேன். இப்போ செக் பண்ணுவோம். இப்போ அப்போது இந்த @gmail அப்படின்றது தான் வந்து வேலிடேஷன். ஸோ அப்போ அந்த @gmailன்றது எடுத்துடலாம். இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து இமெயில் வேலிடாக இல்லைன்னு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான இஷ்யூ. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஸோ இந்த வேலிடேஷன்ஸ்லாம் நம்ம கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இங்கே ரிட்டர்ன் பண்ணது என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் யூசர் கிரியேட்டட் அப்படின்னு பண்ணியிருக்கோம். எந்த விதமான ஒரு ஸ்டேட்டஸ் கோடோ எதுவுமே ப்ராப்பராக இல்லை. அதுக்காக தான் இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்றது வந்துட்டு தான் ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸை நம்ம அலைன் பண்ணி அனுப்புறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா எனக்கு யூசர் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால .status அதில் HTTP ஸ்டேட்டஸ் அதை வந்து நம்ம எங்கேருந்து இம்போர்ட் பண்ணோம், ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்லேருந்து இம்போர்ட் பண்ணோம் .created. ஏன்னா எனக்கு வந்து யூசர் கரெக்டாக கிரியேட் ஆகிடுச்சு. அப்புறம் பாடி இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர் கிரியேட்டட் அப்படின்றத நம்ம பாஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ இதே மாதிரி வந்துட்டு
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கிரியேட் ஆகலை அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இன்டர்னல் சர்வர் எரர். ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபெயில் டு கிரியேட் யூசர் அந்த மெசேஜை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த இடத்துல போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா டூப்ளிகேட் செக். ஓகே, அதாவது இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன்னுன்னு ஒரு யூசரை நான் பண்ணுறேன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு gmail.com யூசர் கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ சேம் டீட்டெயில்ஸ் வச்சு இன்னொரு யூசர் கிரியேட் பண்ணுறேன். டீட்டெயில்ஸ் சேமாக இருக்கலாம், ஆனால் ஐடி சேமாக இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், நம்மளோட ஐடி இன்னொருத்தவங்களுக்கு இருக்கா? இல்லை. ஸோ அப்போ ஐடின்றது இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த இடத்துல ஐடி செக் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஐடி செக் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இஃப் யூசர் மேப்பில் கண்டெய்ன்ஸ் கீ அப்படின்ற மெத்தட் மூலிமா யூசர் டிடிஓ டாட் கெட் ஐடி, அதாவது நான் இந்த யூசர் மேப்பில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆன ஐடி இருந்தது, இப்போ இந்த டிடிஓவில் வர ஐடி ஆல்ரெடி இதுக்குள்ளே இருந்ததுன்னா அப்போ நான் வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுறேன். என்ன எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுறேன்னா இல்லீகல் ஸ்டேட் ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ அந்த எக்ஸெப்ஷனை நான் வந்துட்டு த்ரோ பண்ணுறேன். ஸோ மெசேஜ் என்ன அப்படின்னா யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிட்டு நான் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி வந்து ஒன்னுன்ற யூசர் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ திரும்ப வந்துட்டு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எக்ஸெப்ஷன் தான் வரும். ஓகே, என்ன வந்து எக்ஸெப்ஷன் இல்லீகல் ஸ்டேட் எக்ஸெப்ஷன் வந்திருக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு. ஆனால் இப்போ என்ன வந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான ஒரு இது வரல. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த எரர் ரீசன் வந்து இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இதை நம்ம யூசருக்கு காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் ஃபார்மேட் நம்ம வச்சுட்டு ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புதுசாக வந்துட்டு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த பேக்கேஜோட நேம் வந்துட்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர். இங்கே வந்துட்டு குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர். ஓகே, அந்த கிளாஸ் வந்துட்டு ரெஸ்ட் கண்ட்ரோலர் அட்வைஸ் அப்படின்ற அனடேஷன் வச்சு அனடேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்துட்டு ஒரு குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லராக வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம மெத்தட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். பப்ளிக் ரிட்டர்ன் டைப் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. இப்போ நம்ம இந்த இடத்துல எதை ஹேண்டில் பண்ண போகிறோம்னா இல்லீகல் ஸ்டேட் எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகே, ஹேண்டில் இல்லீகல் ஸ்டேட் எக்ஸெப்ஷன் எக்ஸ். அதே மாதிரி இது ஜஸ்ட் நார்மலாக இந்த மெத்தட் போட்டு கிரியேட் பண்ணால் போதாது. இதுக்கு மேலே வந்துட்டு இந்த மெத்தடை எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்னு சொல்லிட்டு அனடேட் பண்ணோம். அதுக்குள்ள எந்த எக்ஸெப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம், இல்லீகல் ஸ்டேட். அப்போ அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ள இந்த கிளாஸை வந்து நம்ம கொடுக்கணும். கொடுத்தாதான் இந்த என்டையர் அப்ளிகேஷனுக்குள்ள எங்கே இந்த எக்ஸெப்ஷன் வந்தாலுமே இந்த அனடேஷன் மூலிமா இந்த மெத்தட் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே, அதுக்கு இந்த கிளாஸ் மேலே இந்த ரெஸ்ட் கண்ட்ரோல் அட்வைஸ் அனடேஷன் தேவை. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஸ்டேட்டஸ் ப்ராக்கெட்டில் HTTP ஸ்டேட்டஸ் டாட் கான்ஃப்ளிக்ட். ஸோ நான் கொடுத்துருக்கிற டேட்டாவில் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு. ஓகே, ஸோ அதான் இந்த இடத்துல மீன் ஆகுது. ரெஸ்பான்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. எஸ், ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு டாட் பாடி, அதில் வந்துட்டு மேப் டாட் ஆஃப் அப்படின்றதுக்குள்ள 1 by 1 நம்ம தரணும். ஓகே, நமக்கு இந்த இடத்துல என்ன வேணும், டைம் ஸ்டாம்ப் வேணும். ஓகே, டைம் ஸ்டாம்ப் கரண்ட் டைம் எடுக்கிறதுக்கு இன்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, சாரி கிளாஸ் இருக்கு. எங்கே இருக்குன்னா ஜாவா டாட் டைம் அப்படின்ற ஏபிஐக்குள்ள. ஓகே, இது வந்து ஒரு ஜாவா 8ல் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் என்ன, ஸ்டேட்டஸ் தான் நான் 400 கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் எரர். என்ன எரர் அப்படின்னா இல்லீகல் ஸ்டேட் எக்ஸெப்ஷன் அப்படின்றதான் எரர். நெக்ஸ்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷனுக்குள்ள வர
மெசேஜே நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு கொடுத்துருக்குறோமா, அப்போ அதுதான் எனக்கு இங்கே வரும். அப்போ டைம் ஸ்டெப், ஸ்டேட்டஸ், எரர், மெசேஜ் அதுதான் எனக்கு வரும். இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் கொடுக்கும்போது எரர் வந்துருக்கு. ஸ்டேட்டஸ் வந்து 400, டைம் ஸ்டாம்ப்பு, மெசேஜ் என்ன, யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். நம்ம இங்கே கொடுத்த மெசேஜ் இங்கே எக்ஸெப்ஷன் த்ரூ ஆன உடனே என்ன ஆகிருக்கும் அப்படின்னா, இந்த மெத்தட் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு இங்கே வந்து டைம் ஸ்டாம்ப்பு, எரரு, இந்த எக்ஸெப்ஷன் ப்ளஸ்ஸு நீங்கள் இங்கே கொடுத்த அந்த ஒரு மெசேஜ்ன்றது வந்து இங்கே கேப்சர் ஆகி இதுலேருந்து நம்ம இங்கே கெட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், இப்படி தான் வந்து நம்ம குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்றத பண்ணணும். அதாவது இன்னைக்கு வந்துட்டு சரி ஸ்ப்ரிங் பூட் 4ல் அடுத்த சீரீஸான ஆஸ்பெக்ட் ஓரியன்ட் ஏஓபி அப்படின்ற கான்செப்ட் எடுக்கலான்னு வந்தால் எனக்கு ஒரே ஷாக். ஏன் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம டுட்டோரியல் என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஸ்ப்ரிங் பூட் 4 பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கு, ஸோ அதுக்கப்புறம் வேலிடேஷன் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அப்போ நம்ம வந்து ஆஸ்பெக்ட் லாகிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கெட் ஆப்பே பார்க்கலான்னு நினச்சிட்டு வந்து பார்த்தா ஆஸ்பெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் 4ல் சப்போர்ட் ஆகலை. ஏன் சப்போர்ட் ஆகலை அப்படின்னா, ஸ்ப்ரிங் பூட் 4 வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளைஸ்டு வெர்ஷன் கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நான் நினச்சேன் ஸோ மற்ற இப்போ நம்ம லாஸ்ட்டாக குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அது யூஸ் பண்ணோம், ஒர்க் ஆச்சு. ஸோ வேலிடேஷன் யூஸ் எல்லாமே ஒர்க் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இதுவும் ஒர்க் ஆகும்னு நினச்சிட்டு பார்த்தா ஒர்க் ஆகலை. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டு ஆஸ்பெக்ட் ஓரியன்ட் போட்டேன். ஸோ இந்த இதுதான் அதோட அனடேஷன். இந்த அனடேஷனை தான் நம்ம அந்த கிளாஸுக்கு டிஃபைன் பண்ணுவோம். இது ஒரு கிளாஸ் லெவல் அனடேஷன். ஸோ இதை போயிட்டு நான் வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுக்குறேன், பேக்கேஜே வரல. எந்த பேக்கேஜ் ஏன்னா நம்ம இதை யூஸ் பண்ணோன்னா ஒரு பேக்கேஜ்லேருந்து இம்போர்ட் பண்ணணும், அந்த பேக்கேஜே வரல. சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு அதாவது டிபெண்டன்சி ஆட் பண்ணேன். ஸ்டார்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஓபின்னு ஒரு டிபெண்டன்சி இருக்கும், அதை ஆட் பண்ணேன். அப்போ என்ன ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு எரர் அடிச்சு. என்ன எரர் அப்படின்னு இது மேலே கர்சர் வச்சோன்னா டிபெண்டன்சி வேர்ஷன், அதாவது இதில் என்ன மீனிங் அப்படின்னா இந்த டிபெண்டன்சியோட வேர்ஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ அதனால் அதோட ஜாரை டவுன்லோட் பண்ண முடியல. ஸோ டவுன்லோட் பண்ண முடியாததுனால மிஸ்ஸிங் அப்படின்னு எரர் வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இது வந்து கிளாஸ் பார்த்து ஃபார்ம்லெட் எக்ஸ்எம்எல் இதில் போடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு ஆட்டோ கான்ஃபிகரேஷன் மூலிமா அதுக்கான ஜார் எல்லாமே டவுன்லோட் ஆகிடும். இதுக்கு டவுன்லோட் ஆகலை. ஸோ அதனால தான் இந்த மிஸ்ஸிங் அப்படின்ற எரர் வருது. ஸோ இது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ ஏன் எரர் வருதுன்னு பார்க்கும்போது தான் இன்னும் 4 வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஸ்டெபிளைஸ் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மேவன் மாடல் இது வந்து மேவன் வெர்ஷன். ஓகே, இந்த மேவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டெபிளைஸாக இல்லாததுனால அதோட வேர்ஷனை மென்ஷன் பண்ண சொல்லுது. வேர்ஷனை மென்ஷன் பண்ணாலுமே அதே எரர் தான் வருது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த டிபெண்டன்சிக்குன்னு தனியாக வேர்ஷனை வந்து எடுத்து மென்ஷன் பண்ண சொன்னேன். அப்போயுமே இது ஒர்க் ஆகலை. ஸோ ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஒரு ½ ரிசர்ச் பண்ணதுக்கப்புறமா ஸோ இதில் உங்களால் யூஸ் பண்ண முடியாது, அதாவது இந்த ஆஸ்பெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கை இதில் உங்களால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த கதை. ஒரு யூசர் டீட்டெயிலில் கெட் பண்ண போகிறோம் அப்படின்றனால கெட் மேப்பிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கெட் மேப்பிங் இதில் வந்துட்டு கெட் ஆல் யூசர் அப்படின்றத என்னோட மெத்தட் நேமாக நான் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பப்ளிக் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி, அதில் வந்துட்டு கொஸ்டின் மார்க். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பேராமீட்டர் நம்ம எதுவுமே ரிசீவ் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா நம்ம வந்து பர்டிகுலர் யூசர் எடுக்க போகிறது இல்லை, எல்லா யூசர் டீட்டெயில்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு இப்படி இருந்தாலே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா யூசர் எடுக்க போகிறேன்றதுனால எனக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் யூசர் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ லிஸ்ட் ஆஃப் யூசர் டீட்டெயில்ஸ் டிடிஓ, அதுக்கு நேம் வந்துட்டு யூசர் லிஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து நம்ம எங்கே கிரியேட் பண்ண போகிறோம், யூசர் டீட்டெயில்ஸில், அதாவது யூசர் சர்வீஸில் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான மெத்தடை நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ இங்கேருந்து வந்து எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது அப்படின்னா யூசர் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா அந்த அப்படி ஒரு மெத்தடே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே போயிட்டு இது மேலே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் காமிக்கும். ஓகே, என்ன ஆப்ஷன்னா ஒன்று கிரியேட் பண்ண சொல்லி காமிக்கும். நம்ம கிரியேட் தான் பண்ணணும். கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு யூசருக்கு கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் யூசர் சர்வீஸ் போனீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு அதாவது அந்த இது வந்து இந்த யூசர் சர்வீஸை இன்னேட் பண்ணியிருக்குது இல்லையா, அதனால் இதில் இருக்கிற இந்த நெக்ஸ்ட்டு புதுசாக இருக்கிற மெத்தடை இன்னேட் பண்ண சொல்லும். ஸோ அப்போ அதில்
ஆட் அன்இம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி அதே வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். நீங்கள் உள்ள லாஜிக் மட்டும் ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட லாஜிக் என்ன அப்படின்னா, இந்த யூசர் லிஸ்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். யூசர் லிஸ்ட் நியூ அரே லிஸ்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி இந்த அரே லிஸ்ட்டு அந்த லிங்க் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூட்டில் அப்படின்ற பேக்கேஜ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் மேப்பில் இருந்து ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்து இந்த லிஸ்ட்டில் செட் பண்ண போகிறோம்னா நம்ம ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ண போகிறோம். எப்பவுமே நம்ம வந்து ஒரு மேப்பில் இருந்து நம்ம டேரெக்டாக லூப் பண்ண முடியாது. இந்த மேப்பை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ட்ரி செட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். என்ட்ரின்றது நத்திங் பட் இந்த மேப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இருக்கும். ஓகே, அதாவது ஒரு ஐடி அதுக்கு ஒரு யூசர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மல்டிபிள் யூசர் இருக்கும். அதில் ஒரு ஐடி ஒரு யூசர் டீட்டெயிலில் தான் நம்ம என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ட்ரி map dot entry long user vehicles detail. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ட்ரி யூசர் மேப் டாட் என்ட்ரி செட்னு ஒரு மெத்தட் இருக்கும். அதில் அந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதுலேருந்து செட்டாக கன்வெர்ட் ஆகும். என்ட்ரி செட்டாக கன்வெர்ட் ஆகும். இதுலேருந்து ஒரு என்ட்ரியாக வந்து இதில் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த யூசர் லிஸ்ட்டுக்குள்ளே டாட் ஆட் என்ட்ரி டாட் கெட் வேல்யூ, ஏன்னா நமக்கு வந்து வேல்யூ தான் வேணும். ஓகே, அதனால அந்த வேல்யூவை நம்ம இதில் செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூ அப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, இப்போது நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை அப்படியே டேரெக்டாக நம்ம இதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், வேலிடேஷன் வைக்கணும். கரெக்டாக அதுலேருந்து வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம வந்து வேல்யூ வந்திருக்கு அப்படின்றது 200 வேல்யூ ஃபவுண்டுன்ற மாதிரி அனுப்பணும். வரல அப்படின்னா 204 நோ கண்டென்ட் அப்படின்னு நம்ம அனுப்பணும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த யூசர் லிஸ்ட் நல்லா இருந்தாலோ ஆர் இந்த யூசர் லிஸ்ட் வந்துட்டு இஸ் எம்டி, அதாவது எம்டியாக இருந்தாலோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. அதில் வந்துட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்துட்டு http status டாட் நோ கண்டென்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பாடி. ஓகே, யூசர் டீடைல்ஸ் நாட் ஃபவுண்ட். ஓகே, இது வந்து யூசர் டேட்ல இல்லை அப்படின்னா, இன்கேஸ் யூசர் டேட்ல இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஓகே. ஓகேன்னு கொடுத்தாலே இருக்குது அப்படின்னு, அந்த டேட்டா இருக்குது அப்படின்றது தான் மீனிங். ஓகே, அது வந்து யூசர் லிஸ்ட். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் சேவ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஏபி இங்கே கால் பண்ணுறதுக்கானதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதில் கெட் ஆல் யூசர் நம்ம வந்து இங்கே கெட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறது என்ன கெட் மேப்பிங். ஓகே, அப்போ நம்ம இங்கே கெட் டைப் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அப்போது இதே கெட் இந்த யூசர் தான். ஸோ அதில் வந்துட்டு கெட் ஆல் அதை மட்டும் போட்டால் போதும். இப்போ நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்றப்போ இந்த யூசர் மேப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு என்ன எரர் வரும், அப்படி என்ன அவுட்புட் வரும்னா நோ கண்டென்ட் அப்படின்றது தான் அவுட்புட்டாக வரும். ஓகே, நான் ஹிட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் நாட் அலோட், சாரி இங்கே நம்ம போஸ்ட் மாற்றிட்டோமா, நோ கண்டென்ட். கரெக்டாக, ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே போய் டேட்டா எடுத்திருக்கோம். டேட்டா எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது யூசர் மேப்பில் டேட்டா இருக்காது. அப்படின்றப்போ நமக்கு என்ன வரும், இது நல்லா வராது. ஏன்னா அப்படின்னா ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து டேரெக்டாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ வந்து எம்டியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து யூசர் எம்டி அப்படின்றது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் எம்டின்றப்போ என்ன வரும், நோ கண்டென்ட் அப்படின்றது தான் நமக்கு வந்து அவுட்புட்டாக வரும். ஓகே, ஸோ அப்போ கரெக்டாக நமக்கு வந்துருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு 2 யூசர் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டோம்.
இன்னொரு யூசர் கிரியேட் பண்ணலாம், ராகேஷ். ஓகே, 2 யூசர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு அதை கெட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த 2 டீட்டெயில், யூசர் டீட்டெயில், ஃபர்ஸ்ட் யூசர் டீட்டெயில், செகண்ட் யூசர் டீட்டெயில் நமக்கு ரெண்டுமே வந்து அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு நம்ம டேபிளில் இருக்க அந்த எல்லா டேட்டாவும் எடுக்கணும். ஆனால் நம்ம இப்போ டேரெக்டாக டேபிள்லேருந்து எடுக்கல, இங்கேயே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து அந்த கெட் ஆல் இப்போ பார்த்துருக்கோம். அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கெட் பர்டிகுலர் ஐடி, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டிபி கனெக்ஷன் பார்த்துடலாம். ஓகே, டிபி கனெக்ஷன் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அப்டேட் எப்படி பண்ணுறது, டெலீட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, யூசர் அப்படின்றதுனால கெட் மேப்பிங் அப்படின்ற இந்த ஒரு மேப்பிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்லாஷ் கொடுத்துட்டு கர்லி பிரேசஸில் ஒரு நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நேமில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடும். நான் வந்து அதை லாங்காக எடுத்துக்கிறேன். ஏன் நான் லாங்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்ம மேப்பில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கீயோட கீ என்ன டைப்னா லாங் அண்ட் டைப், அதனால். ஓகே, ஸோ ஐடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ஸ்ட்ரிங்காக இருக்கிற இந்த மெத்தடை வந்துட்டு ரெஸ்பான்ஸ் என்டிட்டியாக நம்ம மாற்றணும். ஸோ ரெஸ்பான்ஸ் என்டிட்டியில் வந்துட்டு என்ன வேணால் வரலான்றதுனால நான் கொஷின் மார்க் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பாடி ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஓகே 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 டாட் பாடி, அதில் வந்துட்டு நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்குது, யூசர் டீட்டெயில்ஸ் டிடிஓன்றது தான் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போது நம்ம அனுப்புகிற ஐடிக்கு அகெயின்ஸ்டாக ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்க போகுது. ஓகே, ஏன்னா நம்மளோட கீ வந்து பார்த்தீங்கன்னா லாங்கு, வேல்யூ வந்து சிங்கிள் யூசர் டிடிஓ ஆப்ஜெக்ட். ஓகே, அதனால் ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து இந்த லாங்குன்ற ஐடியை பாஸ் பண்ணும்போது இங்கேருந்து அந்த ஐடிக்கு அகெயின்ஸ்டாக அந்த மேப்பில் என்ன வரும்னா ஒரே ஒரு சிங்கிள் யூசர் ஆப்ஜெக்ட் வரும். ஸோ அதனால் இங்கே நம்ம ஜஸ்ட் வந்து ஒரே ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நேம் வந்து நேமிங் கன்வென்ஷன் வந்துட்டு கேமல் கேஸ் இங்கே இருக்கணுன்றதுனால இதை வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு யூசர் சர்வீஸை வந்து நம்ம கால், அதுலேருந்து கெட் யூசர் பை ஐடி அப்படின்ற இந்த ஒரு மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் பண்ணணும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூசர் சர்வீஸில் அப்படி ஒரு மெத்தட் இல்லை. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா க்ரியேட் மெத்தட் அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த மெத்தடை வந்து இங்கே அன்இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், அதை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே இந்த டிடிஓவை தான் இங்கே நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே ஆப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி எந்த ஒரு வேலிடேஷனும் வைக்காமல் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா வர ஆப்ஜெக்ட் வந்துட்டு நல்லா இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இன்கேஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா http ஸ்டேட்டஸ் டாட் ஓகே, ஸோ இல்லைன்னா வந்துட்டு நோ கண்டென்ட் அதை தான் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நோ கண்டென்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன வரும்னா வந்துட்டு அதுக்கப்புறம் டாட் பாடி, அதில் வந்துட்டு யூசர் டீட்டெயில்ஸ் நாட் ஃபவுண்ட் ஆர் த given ஐடி. ஓகே, அந்த ஐடி என்னன்றதை இங்கே கொடுத்துடலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ அந்த டேட்டா வந்ததுன்னா டேட்டாவை பாஸ் பண்ணுறோம் ஓகேன்னு சொல்லிவிட்டு, டேட்டா வரலைன்னா நோ கண்டென்ட், அந்த கிவன் யூசர் டீட்டெயில்ஸ் வந்து இல்லை அப்படின்னு கொடுத்துறோம். ஓகே, இதை நம்ம இப்போ சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதையும் சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்தோன்னா இப்போ வந்து நமக்கு என்ன அடிக்கணும் அந்த மெத்தடை நம்ம வந்து அதாவது இந்த யூசர் சர்வீஸ்ன்ற இன்டர்ஃபேஸில் வந்துட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது. அதை நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூசர் சர்வீஸ் ஐஎம்பிஎல்ல வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரைட் பண்ணல, அதனால் எரர் வருது. ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ஓவர் ரைட் பண்ணுறோம். ஓகேவா, அட் த சேம் டைம் இங்கேயே நான் நேம் மாற்றலைன்னு நினைக்கிறேன். கரெக்ட், இங்கே வந்து யூசர் மெத்தட் நேம் இருக்கிறதுல யூசர் சர்வீஸ். ஓகே, ஸோ இதை மாற்றிக்கலாம். இங்கே ஜஸ்ட் வந்துட்டு ஓவர் ரைட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இப்படி கொடுக்கறது மூலிமா இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸோட மெத்தட் இல்லை, இந்த கிளாஸ்லேருந்து நம்ம வந்துட்டு ஒரு இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸையும் இன்டர்ஃபேஸையும் இன்னர் பண்ணியிருக்கோம்.
அதுக்கான மெத்தட்ன்றதை டினோட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஓவர்ரைட். மற்றபடி இந்த ஓவர்ரைட் கொடுக்கலனாலும் எந்த இஷ்யூவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணுறோன்னா ரிட்டர்ன் யூசர் மேப் டாட் கெட் அந்த ஆப்ஜெக்ட் ஐடியை வந்து பாஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே, ஃபினிஷ். மொத்த ப்ராசஸுமே கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து ரன் பண்ணணும். ஓகே, ஸோ ரைட் கிளிக் ரன் அஸ் ஸ்ப்ரிங் பூட் ஆப். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ ரன் ஆனதும் நம்ம போஸ்ட்மேன்லேருந்து ஐடியை பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ 100 ஐடியை பாஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 யூசர் வந்து இங்கே இல்லை. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா நம்ம இங்கே க்ரியேட் பண்ணும்போது இதை எம்டியாக தான் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எந்த வேலையும் இல்லாமல் இங்கே எம்டியாக தான் க்ரியேட் பண்ணுறோம். அதனால் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த க்ரியேட் யூசர்ன்ற இந்த ஏபிஐ கால் ரெஸ்ட் ஏபிஐ கால் பண்ணிட்டு தான் நாம் வந்துட்டு இதை பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இங்கே க்ரியேட் ஏபிஐ போயிட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல வந்துட்டு ரெக்வஸ்ட் பேராமில்ல பாத் வேரியபிள் அப்படின்ற இந்த ஒரு அனோட்டேஷன் கொடுத்தோம்னா ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு அகெயின் நம்ம யூசர் க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ யூசர் 2 கிரியேட்டட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூசர் 1 வச்சு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து நோ கண்டென்ட் இல்லை அப்படின்னு வந்துருச்சு. இதுவே நான் 2 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கண்டென்ட் வரும். ஏன்னா நான் வந்து 2 கொடுத்துருக்கேன், எனக்கு அந்த டேட்டா வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரிங் பூட்டில் கெட் யூசர் பை ஐடின்ற ஒரு ரெஸ்ட் ஏபிஐ வந்து டெவலப் பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு எப்படி பண்ணணுன்ற அந்த கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும். ப்ளஸ் நம்ம அதுக்கு வேலிடேஷனும் ப்ராப்பராக வச்சுருக்கோம். இன்கேஸ் டேட்டா இல்லைன்னா என்ன வரணும், டேட்டா இருந்தால் என்ன வரணும்னு. டேட்டா இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் கோ 200னும், டேட்டா இல்லை ஆனால் எனக்கு எந்த ஒரு எரர் அடிக்கலை அப்படின்றதுனால எனக்கு வந்துட்டு 204 நோ கண்டென்ட் அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி அப்டேட் பண்ணுறது? ஸோ இந்த அப்டேட் பண்ணுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போது ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி பாய் ரமேஷ் அப்படின்னு வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து அதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க. என்ன மாற்றணும்னா சேட் பாய் ரமேஷ்னு மாற்ற போகிறீங்க. இப்போ அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, சிம்பிளாக ப்ரொஃபைலில் போய் கிளிக் பண்ணிட்டு எடிட் கொடுத்து நேம் மாற்றிடுவீங்க. அது வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மாறிடும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க. மில்லியன்ஸ் அப்படி மீன் 1 மில்லியன் அப்படின்னா 10 lakh. ஓகே, ஸோ இந்த மாதிரி எத்தனை லட்சம் யூசர்ஸ் இருப்பாங்க, கரெக்டாக கோடிக்கணக்கான யூசர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் பர்டிகுலர் யூசர் ஐடி உங்கள் யூசர் ஐடியில் பிக் பண்ணி அதை மட்டும் எப்படி அப்டேட் பண்ணுது? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன அவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து இந்த சின்ன அப்டேட் இதை வச்சு பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஓகே, அதாவது அதோட ஃபண்டமெண்டல்ஸ் தான் இது. ஓகே, ஸோ ஒரு இந்த மாதிரியான ஒரு பெரிய அப்ளிகேஷனில் எழுத போகிறோம் அப்படின்னா அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் இந்த சின்ன இதுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏபிஐ ரைட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா புட் மேப்பிங். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணுறோன்னும் போது புட் மேப்பிங் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கானது தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்துட்டு 2 விஷயம் நமக்கு தேவை. என்ன விஷயம் தேவைன்னா ஐடி. எதுக்காக ஐடி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்றப்போ எல்லா யூசருக்கும் ஈச் யூனிக் ஐடின்னு ஒன்று க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஒரு யூசரையும் வந்து இன்னொருத்தரோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது. இந்த யூசர் தான் இது. நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணும்போது உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும். உங்கள் மெசேஜஸ், உங்கள் ஃபீட்ஸ், உங்களுக்கு ரிலேட்டடான நீங்கள் சேவ் பண்ணி வச்ச ஃபோட்டோஸ், ரீல்ஸ், போஸ்ட் எல்லாமே வரும். வேறு ஒருத்தங்களுக்கு வராது. ஸோ இப்போ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுதுன்னா அந்த யூனிக் ஐடி வச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. ஸோ அப்போது அதே மாதிரி யூனிக் ஐடி வச்சு தான் நம்ம அப்டேட்டும் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த ஐடின்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்டேட்டட் யூசர் டீட்டெயில்ஸ். எதுக்காக இதை நான் வந்து இப்போ நான் நேம் தான் அப்புறம் சேஞ்ச் பண்ணுறோன்ற எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க. அப்போயே நீங்கள் வந்துட்டு என்டையர் டீட்டெயில்ஸ் அந்த என்டையர் யூசர் டீட்டெயில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு யூசர் வந்துட்டு ஒரு டைமில் நேமை தான் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும், பயோ இருக்கும், அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஒரு 3 ஃபீல்டு இருக்கும், ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரே டைமில் மாற்றலாம். இல்லை நேமை மட்டும் ஒரு டைம் மாற்றலாம், இல்லை நேம் அண்ட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இல்லை நேம் அண்ட் பயோ, இல்லை பயோ அண்ட் ஃபோட்டோ, இந்த மாதிரி எந்த மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்கும் நம்ம எழுத முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா என்டையர் டீட்டெயிலில் வாங்குகிறோம். எதெல்லாம் அப்டேட் ஆகிருக்கோ அது அப்டேட் ஆகட்டும். ஓகே, ஸோ அப்போ ஒன்றுத்தையும் வாங்கிட்டு இருக்குங்க. அதனால தான் நம்ம இந்த என்டையர் யூசர் டீட்டெயில் வாங்குகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் பார்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ செகண்ட் பார்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு அப்டேட் யூசர் டீட்டெயில் இன்னொரு மெத்தட் நம்ம வந்து இந்த சர்வீஸ் லேயர் அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் லேயரில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா
அதுக்கு கீழே இருக்கிற அந்த அப்ஸ்ட்ராக்டட் லேயரில் வந்து நம்ம ஓவர்ரைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ஓவர்ரைட் பண்ணதுக்கப்புறம் இங்கேயே நம்ம ஓவர்ரைட்ன்ற அனோடேஷன் யூஸ் பண்ணோம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டா இது ஒர்க் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. அப்போ எதுக்கு இந்த ஓவர்ரைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓவர்ரைட்ன்றது இந்த அப்டேட் யூஸ்ன்ற மெத்தட் இந்த கிளாஸோடது இல்லை, இது வந்துட்டு இது வந்து இன்னொரு பேரண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கு, அந்த கிளாஸோட மெத்தட் தான் இதுன்றதை டினோட் பண்ணுறதுக்காக தான் இந்த அனோடேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதுதான் இந்த அனோடேஷனுக்கான மீனிங். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு திங் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பிளைண்டாக போய் அதில் அந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த யூசர் இருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும். ஓகே, அதுதான் நம்ம இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். இங்கே ஆல்ரெடி வந்து யூசர் மேப்பில் தான் நம்ம எல்லா யூசர் டீட்டெயிலும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது அந்த யூசர் மேப்பில் நம்ம டீட்டெயிலில் அந்த வந்திருக்கிற யூனிக் ஐடியை வச்சு செக் பண்ணுறோம் அந்த யூசர் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. இருந்தாங்க அப்படின்னா அந்த யூசர் ஆப்ஜெக்ட் இதில் ஸ்டோர் ஆகும். இல்லைனா இந்த கெட் மெத்தட் வந்து நல்லதாக ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் நல், அதாவது வேல்யூ இல்லை அப்படின்னா இது வந்து நல்லதாக ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் த வேல்யூ விச் த ஸ்பெசிஃபைக் கீஸ் மேப் ஆர் நல் இஃப் த மேப் கண்டெய்ன்ஸ் நோ மேப்பிங் ஃபார் த கீ. நீங்கள் அமைச்சிருக்கிற வேல்யூக்கு எந்த வேல்யூமே இல்லை அப்படின்னா அது வந்து நல்லதாக ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நல்ல செக் பண்ணி டேட்டா இல்லை அப்படின்னா யூசர் டேட்டில் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு இங்கேயே நம்ம இந்த மெத்தடை ஸ்டாப் பண்ணுறோம். இவ்வளோ லைன்ஸு செக் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் திங், இந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்த யூசர்லேருந்து ஒரு வேல்யூ அட்ரஸ்ஸு, ஏஜ், இமெயில், நேம் எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐடியை வச்சு அந்த யூசரை நம்ம அந்த மேப்புக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுனா, இந்த கீக்கு மேலே அந்த யூனிக் ஐடிக்கு மேலே எக்ஸிஸ்டிங்காக அந்த யூசர் டீட்டெயில் இப்போ அப்டேட் ஆன அந்த யூசர் டீட்டெயில் போய் ஸ்டோர் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக முடிஞ்சதுன்னா யூசர் டீட்டெயில் அப்டேட்டட் அப்படின்றத அனுப்புகிறேன். இன்கேஸ் இந்த ப்ராசஸ் அப்போ எதுவும் எரர் வந்ததுன்னா அந்த என்ன எரரோ அந்த எரர் மெசேஜ் அனுப்புகிறேன். ஓகே, ப்ராப்பராக நம்ம எல்லாருக்கும் முடிஞ்சுதா? இப்போ ஜஸ்ட் இதை நம்ம ரன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும் தான் பெண்டிங். இப்போது போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த யூசர் டேட்டா பேஸில் நம்ம டீட்டெயில்ஸை க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு 2 யூசர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு யூசர் க்ரியேட் பண்ணியாச்சு. செகண்ட் யூசர் க்ரியேட் பண்ணலாம். செகண்ட் யூசரோட ஏஜ் வந்து 23. ஓகே, ஸோ 2 யூசர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கெட் யூசர் பை ஐடியில் போய்ட்டு நான் செகண்ட் யூசரை ஃபெச் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, ஸோ செகண்ட் யூசரோட டீட்டெயில்ஸ் என்ன, அவரோட நேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரமேஷ்னு இருக்குது, ஏஜ் 23 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் இதை என்னவான்னு மாற்ற போகிறேன் அப்படின்னா நேம் வந்து தினேஷ், ரமேஷ் இருக்குது நேம் தினேஷ்னு மாற்றுறேன். 26ன்ற இப்போ ஏஜ் என்ன இருக்குது, 23 தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஏஜை நம்ம வந்துட்டு 26ஆக மாற்றுவோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் ramesh@gmail.comனு இருக்குது. ஸோ அப்போ அதையும் நம்ம வந்துட்டு dinesh@gmail.comனு மாற்ற போகிறோம். சென்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் இங்கே நீங்கள் புட்டுன்னு வைக்கணும். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் அதே யூசர் டீட்டெயிலை ஃபெச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டீட்டெயில்ஸ் மாறிடும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் பார்க்குற எல்லா அப்ளிகேஷன், ஈவன் ஃபேஸ்புக், நெட்ஃப்ளிக்ஸ், அதுக்கப்புறம் ஹாட்ஸ்டார் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ப்ரொஃபைல்னு ஒன்று வச்சுருப்பீங்க. அதை அப்டேட் பண்ணுறீங்க, அது இப்படி தான் அப்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டெலிட், அதாவது இந்த சீரீஸில் வந்துட்டு க்ரெட் ஆப்ரேஷனில் அப்டேட் வரையும் நம்ம கடைசியாக பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டெலிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால டெலிட் மேப்பிங் அப்படின்ற இந்த அனோடேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா பப்ளிக் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. ஓகே, ஸோ இது காமனாக கொடுக்கறது தான். நெக்ஸ்ட் வந்துட்டு டெலிட் யூசர் பை ஐடி. ஓகே, ஏன்னா நம்ம வந்து காமனாக எல்லா யூசரும் டெலிட் பண்ண முடியாது. எந்த யூசர் டெலிட் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் யூசரை மட்டும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பாத் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், லாங் ஐடி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம போட போகிற ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஐடி பேஸ் பண்ணி டெலிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த ஐடின்றது பாசிட்டிவ் வேல்யூஸில் இருக்கணும், எய்தர் 0 ஆர் நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்கக்கூடாது. கரெக்டாக? ஸோ அப்போது ஐடி ஷுட் ஐடி லெஸ் தென் 0L. ஓகே, ஏன் 0L அப்படின்னா, சாரி, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0L. அதாவது அந்த கொடுக்குற ஐடி 0வாவோ இல்லை லெஸ் தென் 0வாவோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா பேட் ரெக்வெஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இன்வேலிட் யூசர் ஐடி. ஓகே, ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நோ கண்டென்ட் எடுத்துட்டு பேட் ரெக்வெஸ்ட் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து மெத்தட் கால் பண்ணுறோம். அதாவது delete மெத்தடை நம்ம கால் பண்ணணும். அந்த மெத்தட் எங்கே இருக்கும், அப்படி எங்கே நம்ம கிரியேட் பண்ணோம்னா யூசர் சர்வீஸில் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரிங் ரெஸ்பான்ஸ், அதாவது delete பண்ணிட்டோம் அப்படின்னா delete ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் நம்ம இங்கே ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ delete user by id ப்ராக்கெட்டில் அந்த ஐடி நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் இப்போ ரெஸ்பான்ஸ் வந்தது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நல் செக் பண்ண போகிறோம். அந்த ரெஸ்பான்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா அதை டைரெக்டாக நம்ம சென்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அப்போ நல்லா இருந்துச்சு அப்படின்னா நோ கண்டென்ட். அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எரர் அக்கர்ட் இல்லை அப்படின்னா யூசர் டீட்டெயில் நாட் ஃபவுண்ட், யூசர் டீட்டெயில் ஃபவுண்ட் ஆகலை அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மெத்தடை வந்துட்டு நம்ம இந்த யூசர் சர்வீஸில் கிரியேட் பண்ணோம். ஏன்னா இப்போதைக்கு இந்த யூசர் சர்வீஸில் அந்த மெத்தட் கிடையாது. ஸோ அப்போ ஸ்ட்ரிங் யூசர் சர்வீஸ் நம்மளோட பேராமீட்டர் என்ன, ஐடின்றத நம்மளோட பேராமீட்டர் லாங். ஓகே, ஸோ இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட யூசர் சர்வீஸ் ஐஎம்பிஎல்லையும் அதை நம்ம என்ன பண்ணணும், ஓவர்ரைட் பண்ணணும். ஓகே, ஸோ பப்ளிக் நம்மளோட மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. மேலே வந்துட்டு இது வந்து இந்த கிளாஸோட மெத்தட் இல்லைன்றதுனால ஓவர்ரைட்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டரை வந்துட்டு, அதாவது வந்திருக்கிற அந்த ரெக்வஸ்ட் வேரியபிளை வந்து வேலிடேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டேரெக்டாக நம்ம வந்துட்டு லாஜிக்கு போயிடலாம். ஸோ லாஜிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது என்ன அப்படின்னா யூசர் டீட்டெயில் அந்த இது இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். யூசர் டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே கூட தான் இப்போ யூசர் டீட்டெயில் இருந்துச்சு அப்படின்னா நல் ஈக்குவல் டு யூசர் டீட்டெயில் வந்து இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் நல் அப்படின்னு அனுப்புகிறோம். இன்கேஸ் யூசர் டீட்டெயில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து டெலீட் பண்ணோம். ஸோ அப்போ யூசர் மேம் டாட் ரிமூவ் வந்திருக்கிற பேஸ்ட் ஆன் ஐடி வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ், என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரைட் கிளிக். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் இப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட மெயின் கிளாஸில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரன்ன்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் பூட் ஆப் கொடுத்து அப்படியே ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் போய் ரைட் கிளிக் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை, இப்படியும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்றது இங்கே மெயின் இங்கே இருக்கிறதுனால இதில் இருக்கிற எல்லா கிளாஸுமே இது வந்து ரன் பண்ணுற ப்ராசஸ் நம்ம இங்கேயுமே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போஸ்ட்மேன் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு ஒரு 2 யூசர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து யூசர் ஒன் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி நான் யூசர் 2 க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் போய் கெட் ஆல் யூசர் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போது 2 யூசர்ஸ் வருவாங்க, யூசர் 1 அண்டு யூசர் 2. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே டெலீட் ரெக்வஸ்ட்க்கு வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டைப் சூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல டெலீட் மேப்பிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட போஸ்ட்மேன்லேயும் இந்த டெலீட் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு டெலீட்க்கு அப்புறம் உங்களோட ஐடி. ஓகே, ஸோ இப்போது இந்த ஐடியில் ஃபஸ்ட்டில் வேலிடேஷன் என்ன, 0வாவோ லெஸ் தென் 0வாவோ வேல்யூ இருக்கக்கூடாது. அதாவது நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ. இப்போ வந்து -23 அனுப்புகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், இன்வேலிட் யூசர் அப்படின்னு வரும். இதுவே வந்துட்டு 0 அமிச்சாலுமே சேம் ப்ராசஸ் தான் நமக்கு நடக்கும். உங்களுக்கு வந்து இன்வேலிட் யூசர் ஐடி தான் வரும். இன்கேஸ் இல்லாத ஒரு யூசர் ஐடி, இப்போ இந்த இடத்துல 1 and 2 தான் இருக்குது, நான் இப்போ நான் 12ன்னு பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா நோ கண்டென்ட் அப்படின்றது வரும். ஓகே, இதே இருக்கிற ப்ராப்பராக 1 ஐடி இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 ஐடி இருக்குது,
ஸோ அப்போ நான் 1ன்றது பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த பர்டிகுலர் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி கிரேட் ப்ரொடக்ஷன் ரெடி ரெஸ்ட் ஏபிஐ நம்ம மேக் பண்ணோம். எதுக்காகனா டெலீட்டுக்காக. ஓகே, ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்க வேலிடேஷன். ஓகே, நம்ம என்ன தான் வந்து ஒரு ப்ராப்பரான வெரி குட் லாஜிக் இருக்கிற ஒரு ஏபிஐ டெவலப் பண்ணாலுமே வேலிடேஷன் அப்படின்றது இல்லை அப்படின்னா அதுக்கு வந்துட்டு யூஸ் கிடையாது. ஓகே, இப்போ எப்படி வந்துட்டு ஏஐ இருக்குது, ஆனால் அந்த ஏஐக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் அதை வந்துட்டு யாரும் வந்து தப்பாக யூஸ் பண்ணுறது. இன்கேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா ஸோ அது லீட் டு அ பிக் ப்ராப்ளம். ஸோ அதனால் நம்ம பிஸ்னஸ் லாஜிக் ஒரு என்னதான் சாலிடாக இருந்தாலுமே இந்த வேலிடேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்போ அதுலேயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஓகேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வந்து வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொல்லிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.